நம்மோடு தமிழ்நாடு அனைத்து பணியாளர் சங்கத்தினுடைய போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சார், ஊரக வாழ்வாதார இயக்க பணியாளர்களுடைய கோரிக்கை என்ன? அரசு இப்போ தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க, அரசு இதிலிருந்து என்ன பதில் வந்திருக்கு? சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், தொடருங்க சார். தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர் நல சங்கத்திலிருந்து போராட்ட குழு சார்பாக உங்களிடம் பேச இருக்கிறேன். அரசு என்ன சொல்றாங்க சார்? எங்கள் கோரிக்கை பணி நிரந்தரம். ஏன்னா கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து ஒப்பந்த அடிப்படையிலே நாங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம். குறைந்த கூலி, வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு 12,000, வட்டார இயக்க மேலாளர்களுக்கு 15,000, வட்டார ஒருங்கிணைப்பாளர்களுக்கு 12,000 என்ற அடிப்படையில பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறோம். இது மிக குறைந்த ஊதியமா இருக்கு. இப்ப இருக்கிற காலகட்ட சூழ்நிலைக்கு ஏற்ப ஊதியத்தை உயர்த்தி வழங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு பலமுறை நாங்க பல கட்டமா கோரிக்கை மனு துறை அமைச்சருக்கும் நாங்க கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு துணை முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறோம். நம்ம துறையினுடைய செயலாளர் மாண்புமிகு ககன்தீப் சிங் பேடி ஐயா கையிலையும் கொடுத்திருக்கோம். நம்ம துறையினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சஜீவனா IAS சென்னை அலுவலகம் அவங்களுக்குலையும் நாங்க கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்பு இருந்த மேலாண் இயக்குனர் கையிலையும் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். நாங்கள் ஏற்கனவே சென்னையில் போராட்டம் நடத்தியிருக்கோம், அப்பையும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பல கட்டமாக நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலனை பண்ணல. அதனால மாநில அளவில் பொதுக்குழு கூட்டமும் செயற்குழு கூட்டமும் காலவரையற்ற 14 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றிடும் பொருட்டு தொடர் போராட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதனை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிறோம். கடந்த 6/1/2026 முதல் இந்த போராட்டம் தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நன்றி சீனிவாசன், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தமிழக சிறப்பாசிரியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஈரோடு முரளி இணைந்திருக்கிறார். சார், ஒரு ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தை பார்க்கிறோம். இப்போ சிறப்பாசிரியர்கள் நீங்களும் என்ன கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க? அரசின் கவனத்திற்கு இது வரைக்கும் கொண்டு செல்லலையா? அரசு என்ன சொல்றாங்க? சார் வணக்கம். சொல்லுங்க சார், தொடர்ந்து சார். தமிழகம் முழுவதும் 6, 7, 8 மற்றும் 8ஆம் வகுப்புள்ள மாணவர்களின் அரசு பள்ளி மாணவர்களின் தனித்திறனை மேம்படுத்தும் விதமாக 2012 மார்ச் மாதம் தமிழக அரசு எங்களை 16,549 சிறப்பாசிரியர்களை பணி நியமனம் செஞ்சாங்க. தற்போது பல்வேறு சூழ்நிலை, சில பேர் மன உளைச்சல், இறந்தும் நோய்வாய்ப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதனாலையும் கிட்டத்தட்ட 4,500 5,000 ஆசிரியர் பிள்ளை கிட்டத்தட்ட சுமார் 12,000 ஆசிரியர் கீழே தான் இப்போ இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தேர்தல் வாக்குறுதி எண் 181 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 12 ஆசிரியரை பணிநிரந்தரப்படுத்துவோம் என்று கூறினார்கள். இன்று ஆட்சி முடிகின்ற 5 ஆண்டு அடைகின்ற நிலையிலும் கூட அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் கல்வித்துறை உயர் அதிகாரிகளை சந்தித்து மனுக்கள் கொடுத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை எல்லாம் பல முறை நடத்தியும் கூட இன்னும் அதற்கு தீர்வு எட்டப்படவில்லை. அந்த அடிப்படையிலே தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது 8ஆம் தேதியிலிருந்து காலவரையற்ற டிபிஐ முற்றுகை போராட்டத்தை முன்னெடுத்து இன்று 6வது நாளாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். அரசு தொடக்கப்பள்ளி இயக்குனர் இடத்துல கடந்த வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. கல்வித்துறையின் மாநில திட்ட இயக்குனரும் பள்ளி கல்வி செயலாளரும் இங்கே ஊரில் இல்லாத காரணத்தினால் மற்றும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் டெல்லி சேர்ந்து இருப்பதாலும் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. நேற்று கூட மாநில திட்ட இயக்குனர் அழைத்தன் பேரில் சென்றிருந்தோம். ஆனால் அவர்கள் தலைமைச் செயலகத்திலே மீட்டிங்கில் இருந்த காரணத்தினாலே அவர்களிடத்திலே பேச்சுவார்த்தை நடத்தாமல் அடிஷனல் எஸ்பிடி என்று சொல்லுகின்ற திருமதி உமா அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அவரிடத்தை கேட்கின்ற பொழுது உங்கள் குறித்து நேற்று காலை தலைமைச் செயலகத்திலே
மாநில திட்ட இயக்குனரும் பள்ளிக்கலை செயலாளர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாங்கள் கேட்டோம், என்ன முடிவு எடுக்கப்படுகிறது, என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்று கேட்டதற்கு நல்ல முடிவு வரும், உங்களது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது அப்படி என்றுதான் குறிப்பிட்டார்கள். நாங்கள் சொன்னோம், நீங்கள் அரசு எங்களுக்கு என்ன செய்யப்படுவது, எப்பொழுது செய்யப்படுவது என்பதை அறிக்கையை விட்டு அரசாணை பிறப்பித்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லிவிட்டு மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்தோம். தற்பொழுது 6வது நாளாக தொடர்ந்து போராட்டம் இருக்கின்றது. நாங்கள் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் பேச்சுவார்த்தை அடையவில்லை என்று அதை தாண்டி செயல் வடிவம் பெறவில்லை. அந்த அடிப்படையில் நன்றி. இப்பொழுது பொங்கல் என்று இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.